வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நினைவுகள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து 2025ஓட என்னுடைய ஒரு சில வீடியோ பதிவுகள் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒவ்வொரு வருடங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருது. லேர்னிங். அப்போ தான் அடுத்த வருஷம் அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை ஒவ்வொரு வருடமும் நமக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸோடு கொடுக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லாவே இல்லை, எனக்கு இந்த வருடம் மாதிரி மோசமான வருடம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. நமக்கு இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. நமக்கு என்னென்னா நிறைய விஷயங்களை சொல்லி தருது. அதன் மூலமாக தான் நம்ம அந்த லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டில் எது வரைக்கும் அப்படின்னா நம்மளோட லைஃப் எண்டு வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். அப்போது அந்த கற்றுக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருடம் வரும்பொழுது முடிந்த வரை ஒரு 90% அளவிலாவது அந்த விஷயங்களை நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. இந்த வருடம் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் என்னென்னா எனக்கு இந்த வருடம் நடந்தது. பட் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்குது, பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குது. பட் என்ன அப்படிங்கும் பொழுது, பாசிட்டிவ் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நான் நிறைய கற்றுட்ருக்கிறேன். எனக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அவார்ட்ஸ் கிடச்சிது. அதாவது என்னோடய ஸ்கூல் மூலமாக நிறைய விஷயங்கள் எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி என்னோடய குழந்தைகளோட படிப்புக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அவங்களோட படிப்பு அளவு நிறைய அவங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. என்னுடைய கணவருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த வருடமும் நல்லபடியாக அமைந்திருக்கு. என்ன அப்படின்னா, அடுத்த வருடம் இன்னும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு சிறப்பான வருடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறது. அதாவது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட நியதி. அதனால முடிந்த வரை நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம். வாழ்க வளமுடன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.